அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பெற்றோர்கள் மத்தியில் ஒரு கேள்வி வந்திருக்குது. ஒரு கேள்வியாக ஒவ்வொரு நாளைக்கு நான் அந்த கேள்விகளுக்கான பதிலை உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா பெரும்பாலும் இப்போ என்கிட்ட கிளாஸுக்கு வர்றதுனால ட்ரைனிங் எடுக்கிறனால என்னுடைய பெற்றோர்கள் என்கிட்ட அந்த கேள்விகளை கேட்குறாங்க. சில பெற்றோர்கள் இந்த கேள்விகள் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காகவும் நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். முதலாவது கேள்வி என்னென்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த ட்ரெயினிங், அதாவது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், ஓகே நம்ம கொஞ்சம் விளங்குற மாதிரி கதைப்போமே அப்படின்னு நீங்கள் சொன்னால், இந்த ஆட்டிசம், ஏடிஹெச்டி, டவுன் சிண்ட்ரோம், டிஸ்லெக்சியா, டிஸ்கிராஃபியா, சிபி குழந்தைகள், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் குழந்தைகள்னு சொல்கிறோம்ல. ஐ டோன்ட் லைக் யூஸ் திஸ் வேர்ட். பட் நம்ம அப்படி சொன்னால் தான் நம்ம பேரண்ட்ஸுக்குமே புரியுது, பெற்றோருக்குமே புரியுது. சிறு சிறு பிள்ளைகள், சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைகள்னால் அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ இந்த சமூகத்தில் நடைமுறையில் இருக்க இந்த வார்த்தைகளையும் இந்த சொற்களை, இந்த வேர்ட்ஸை நான் பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகியிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த சொற்களை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரி, இப்போ நம்மளோட இதுக்கு வருவோம். என்னென்னா, இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நான் சொன்ன இந்த கேட்டகரிஸ் இருக்குல்ல, இந்த குழந்தைகளுக்கு தெரப்பி அவசியமாக, ட்ரைனிங் அவசியமாக, எடுக்கேஷன் அவசியமாக, ஸ்பெஷல் எடுக்கேஷன் அவசியமாக? கடவுள் அவங்கள அப்படித்தானே படைச்சிருக்காரு. நம்ம ஏன் அவங்கள ட்ரைனிங் கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்துவானே, அண்ட் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஏன் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் பெற்றோருக்கு இருக்குது. இன்னொரு விஷயம், இப்போ எங்கள் சென்டருக்கு வர்ற பெற்றோருக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தான் தெரப்பி. இப்போ நான் ட்ரெயின் பண்ணுறேன், இல்லை என்னுடைய ஆக்குபேஷ்னல் தெரப்பி, என்னுடைய ஸ்பீச் தெரப்பி, எங்களோட ஸ்பெஷல் எடுக்கேஷன் மேம் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் முழுக்க பிள்ளைகளோட சேர்த்து பெற்றோருக்கும் தான் ட்ரெயின் பண்ணுவோம். முக்கியத்துவம் பெற்றோருக்கு. அவங்க குழந்தைய அவங்க புரிஞ்சு, அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன முடியும், என்ன முடியாது, அதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் அப்படி A to Z சொல்லி கொடுத்துருவோம். சரியா? ஆனாவிலேருந்து ஒரு சொல்லாக ஒரு எழுத்தாக நாங்கள் தமிழில் எப்படி நம்ம படிப்பிக்கிறோமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் சில இடங்களில் இந்த வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஓகே, இப்படி இருக்கிற நேரம் பெற்றோருக்கு தான் அதிக வேலைகள் இங்கே இருக்கும். பெற்றோர் தான் முதல் ஆசான், முதல் ட்ரைனிங், முதல் தெரப்பி எங்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிற நேரம் அவங்க யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை ட்ரெயின் பண்ணணுமா, இவங்களுக்கு இது தேவையா, கடவுள் இப்படித்தானே படைச்சிருக்காரு, அப்போ அவன் படைப்பில் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமில்ல. அடுத்தது சந்தோஷமாக தானே இருக்கான், ஐபேடோட இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கான், ஓடிக்கிட்டே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அப்புறம் குதிச்சுட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கிறான், தண்ணியில் சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டே இருக்கிறான், மணலில் சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கான், அவன் சந்தோஷத்தையே நமக்கு எடுப்பானே அப்படின்ற ஒரு கேள்வி பெற்றோர் மத்தியில் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய சென்டரை பொறுத்த வரைக்கும், சந்தோஷம்னா நான் எதுக்கு சந்தோஷமாக இருக்கேன்னு எனக்கு தெரியணும்ல. நான் யாருன்னு எனக்கு தெரியணும். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். என்னுடைய உணர்வுகள், உணர்ச்சிகளை என்னால் புரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்கணும். நான் ஏன் அழுகிறேன், நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படின்றது தெரியணும் எனக்கு. முதல்ல நான் யார் அப்படின்னு தெரியணும். எனக்கு பசிக்குது அப்படின்றது எனக்கு தெரியணும். எனக்கு வெளிக்கு போகணும் அப்படின்றது எனக்கு தெரியணும். முக்கியமாக மற்றவங்களுக்கு நான் இடையூறு இல்லாமல், பாரமாக இல்லாமல், மற்றவங்களை சார்ந்து நான் வாழாமல் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பயிற்சி கொடுத்து தான் ஆகணும். சின்ன வயசில் க்யூட்டாக தான் இருக்கும். அவங்க துள்ளுறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், க்யூட்டாக இருக்கும். ஒரு 4 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தைன்னே வச்சுக்கோங்க. அவங்க செய்கிறதெல்லாம் நமக்கு இப்போ க்யூட்டாக பார்க்க அண்ட் அதை நம்ம தாங்கிக்கக்கூடியதாகவும் இருக்கும், நம்மளால் ஹேண்டில் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் அதே குழந்தை அதே ஆக்டிவிட்டியை அதே மாதிரி ஒரு 20 வயசில் செஞ்சால் எப்படி இருக்கும்? 20 வயசு ஆகியும் ஓடிக்கிட்டே இருக்கான், தண்ணியில் விளையாண்டுக்கிட்டே இருக்கான், மணலில் விளையாண்டுக்கிட்டே இருக்கான், டாய்லெட் ட்ரைனிங் இல்லை, சாப்பிட தெரியாது, இது ஒன்றுமே தெரியாமல் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், ஐபேடோடே இருக்கான், அதுதான் கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்ட்டு நாம் இருக்க முடியுமா? அப்போ நம்ம பெற்றோராக நம்மளை எதுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் ஒரு குழந்தைக்குன்னா,
அந்த குழந்தைக்கு எது நல்லது, எது தேவை, எது தேவையில்லை, எது கெட்டது அப்படின்னு நாம் பார்த்து கைட் பண்ணணும். சரியா? அதுக்கு தான் நாம் பெற்றோராக இருக்கோம். அப்போ என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இதை சரி செய்யலாம் அப்படின்னு ஒரு வழி இருக்குதுன்னா, அந்த வழியை வந்து நம்ம முயற்சி செய்கிறதுல தவறில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த முயற்சி உங்களுக்கு உதவியாக இருக்க, நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிக்கு உதவியாக இருக்கிறவங்க தான் இந்த தெரபிஸ்ட். சரியா? இந்த ஸ்பெஷல் எடியூகேட்டர்ஸ், இந்த தெரபிஸ்ட், அவங்களோட உதவி கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஏன்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். தயவு செய்து நீங்கள் வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என் குழந்தை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து உங்களை முதல்ல வெளியே எடுக்கணும். அதுக்கு பிறகு உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைய ட்ரெயின் பண்ணணும். அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இருக்கிற நேரம் குழந்தைய இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வெளிநாட்டுங்களில் நீங்கள் இல்லாத காலத்தில் அந்த குழந்தைய யூகேலேயோ இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயோ அந்த குழந்தைய இந்த அரசாங்கம் பொறுப்பாக பார்த்துக்கும். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் ஏஷியன் கண்ட்ரீஸில், ஸ்ரீலங்காவில், இந்தியாவில் இந்த மாதிரியான இடங்களில் வந்து அம்மா அப்பா இல்லைன்னா அந்த குழந்தை எங்கே நிற்கும், என்ன பண்ணுன்னு இலங்கையில் படித்து, இலங்கையில் தொழில் செஞ்சு, இந்த ஃபீல்டில் ஒரு ஸ்கூலே நடத்திட்டு, அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணி, அதுக்கு பிறகு அந்த சமூகத்தில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெற்றோர் இல்லைன்னா அந்த குழந்தை என்ன நடக்கும், அதோட வாழ்க்கை என்ன ஆகும், எது அதோட இறுதியாக இருக்கும் அப்படின்னு கண்கூட பார்த்துட்டு வந்தேன் நான். அந்த அனுபவத்தில் தான் உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப எமோஷனலாக தான் எனக்கு கதைக்க தோணுது. ஏன்னா தயவு செய்து குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்காம அவங்க அப்படியே இருக்கட்டும்னு தயவு செய்து விட்டுறாதீங்க. வளர வளர சரியாகிடுவானும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதோ இல்லை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சொந்தமான ஜிபி கிட்ட போங்க. உங்கள் ஸ்கூல் யாருக்கிட்ட சரி இந்த துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவங்களை தேடி போயிட்டு அந்த பேசிக் பயிற்சிகளை குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்கள சாதனையாளராக்குறது அடுத்த கட்டம். ஆனால் வாழ்க்கை அவங்க யார் என்ன செய்கிறாங்க, யாரையும் சாராமல் சாதனையாளராக்கிறத விட யாரையும் சாராமல் வாழ வைக்கிறது தான் ஒரு பெற்றோரோட கடமை அப்படின்றது என்னுடைய கருத்து. கொஞ்சம் இதை யோசித்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு கேள்விக்கு பதிலோடு நான் வரேன். அந்த கேள்வி என்னென்னா, வீடியோ பார்த்து நம்ம எப்படி குழந்தைகளை ட்ரெயின் பண்ணலாம், இந்த சோஷியல் மீடியா வீடியோ பார்த்து நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணலான்னு ஒரு அம்மா என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான பதிலோடு நான் அடுத்த வீடியோவில் வரேன். அது வரைக்கும் பாய்.